இந்த மேற்சட்டை இல்லாமல் பாடினது ஒரு பெரிய சர்ச்சையாகவே கூட பார்க்கப்பட்டது. ஏன்னா இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அந்த அம்மாவை பார்த்து, மேற்சட்டை இல்லாமல் பூணூல் வெளியில் தெரியறதுக்கு புல்லட்டில் போகிறீங்களே, அதெல்லாம் பப்ளிக் நியூசன்ஸ் இல்லையா? இந்துத்துவவாதிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அரசியல் பண்றாங்க, அதை வேடன் எதிர்க்கிறான். கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அரசியல் பண்றாங்க, அதை வேடன் எதிர்க்கிறான். இந்துத்துவத்துக்கு எதிராக அவன் பாடல்கள் இருக்கு. அப்ப இவனை ஒடுக்கணும்னு யாரு நினைப்பா? வேடனை ஒரு கொலையாளியாக மாற்றி அவனை நிரந்தரமா உள்ள கொண்டு போய் வைக்க போறாங்க. ஒரு ஆயுள் தண்டனை கைதியா அவனை மாத்த போறாங்க. உன் வயசுக்கு இங்க இருந்து நீ கோழிக்கோடுக்கு போனியா? எதுக்கு போன? அங்க போய் தனியா ஒரு ஆம்பளையோட எதுக்கு இருந்த? அதுக்கப்புறம் அவன் கூப்பிட்ட இடத்துக்குலாம் ஏன் போன? உங்க வீட்டுல கொண்டு போய் உங்க அப்பா அம்மா எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி உங்க வீட்டுல 3 நாள் வச்சிருந்திய, எதுக்கு வச்சிருந்த அப்படிங்கிற கேள்விய பொது வெளியில எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சதும் வேடன் அவர் வாழ்விடமே பாத்தீங்கன்னா ரயில்வே டிராக் பக்கத்துல குடிசை போட்டு அந்த குடிசையில தான் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இருந்திருக்காங்க. சொர்ண பூமி அப்படின்னு அந்த பகுதிக்கு பேரு. ஆனா குடிசையில இருந்து. ஆமா, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் வாழ்றாங்க. அந்த சூழலில் வாழுகிறவர்கள் எப்படி வாழ்வாங்க? ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஏதாவது ஒரு சூழல்ல அடிமையாக அந்த சூழல் தான் அவனுடைய வாழ்நிலையை நிர்ணயிக்குது. உலகத் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சோழன் சொல்வீச்சின் சிறப்பு உரையாடல் பகுதியில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட இயக்குனர் அண்ணன் திரு மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. அண்மையில் ராப் பாடகர் வேடன் அவர்கள் மேலே மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு, ஒரு குற்ற வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாலியல் குற்ற வழக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அது ஒரு சர்ச்சையாச்சு. இப்போ மீண்டும் கைது செய்யப்பட போவதாக ஒரு பேச்சு எழுந்திருக்கு. கடந்த காலத்தில் கைது ஏன் மீண்டும் இந்த வழக்கு வந்திருப்பதற்கான காரணம் என்னன்னா உங்களுடைய பார்வையில்? அதாவது தம்பி, பொதுவாக இந்த சிஸ்டம், இந்த அரசு எந்திரம் இருக்குல்ல, இதை கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களை சும்மா விடாது. அது உங்களை அச்சுறுத்தும். அதுக்கப்புறம் அது அழிக்க பார்க்கும், கைது பண்ணும், எப்படியாவது உங்களை அடக்கி விட வேண்டும் அப்படின்னு அது நினைக்கும். அதற்கு பல்வேறு முயற்சிகளை அது முன்னெடுக்கும். அரசு எந்திரம் இருக்குல்ல, அதனிடம் இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆயுதம் காவல்துறை. காவல்துறையை கொண்டு ஒரு பெரும் அச்சுறுத்தலை உங்களுக்கு உருவாக்குவாங்க. மக்கள் மத்தியில் கேரக்டர் அசாசினேஷன், அதாவது உங்கள் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிற வேலையை அந்த அரசு எந்திரம் செய்யும். சரி, இதையெல்லாம் ஏன் வேடனுக்கு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேடன் குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு ஒரு இசை ஆல்பத்தை வெளியிட்டார். வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ். அந்த ஆல்பத்தில் நேரடியாக இந்திய அரசாங்கத்தை, குறிப்பாக பிஜேபி அரசாங்கத்தை, இந்துத்துவத்தை, மதிப்புக்குரிய இந்தியாவின் முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களை தாக்கி பாடல்கள் எழுதப்பட்டிருந்தது. குறிப்பாக சாதிய இழிவுகளுக்கு எதிராக அவர் மிக போர்க்குணத்தோடு பாடல்களை வடிவமைக்கிற ஒரு பாடகராக அவர் இருக்கார். அப்போ சாதிய கட்டமைப்பை பாதுகாத்து வைத்திருக்கிற இந்து மதத்தை, இந்துத்துவத்தை பாதுகாத்து வைத்திருக்கிற இந்து மதத்தை, இந்து மதத்தை பாதுகாத்து வைத்திருக்கிற இந்தியாவை, அந்த இந்துத்துவத்தையும் இந்து மதத்தையும் இந்தியாவையும் தங்களுடைய கொள்கையாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை, அவர்களுக்கு பிதா மகன்களாக இருக்கிற RSS சங்க பரிவர் இயக்கங்களை ஒருத்தன் விமர்சிக்கிறான் அப்படின்னு சொன்னா எப்படி அவர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருப்பார்கள்? அவனை அச்சுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஒரு வழக்கு போட்டாங்க, கஞ்சா வழக்கு போட்டாங்க. 6 கிராம் கஞ்சா வச்சிருந்தான் அப்படின்னு. 8 கிராமோ 6 கிராமோ 6 கிராம் கஞ்சா வச்சிருந்தான்னு ஒரு வழக்கை போட்டாங்க. அது மிகவும் குறைவானது, தனிமனித பயன்பாட்டுக்கானது. அது மேலே வழக்கு போட்டு ஒருத்தன் சிறைப்படுத்தி அவனை குற்றவாளியாக்க முடியாது என்று மாநில அரசு அவன் விடுதலை செஞ்சது. அதன் பிறகு ஒரு பாரிய நெருக்கடியை அவனுக்கு ஏற்படுத்தினாங்க. என்னன்னா,
அவன் கழுத்தில் போட்டிருக்கிற புலிப்பல் அது உண்மையான புலியை கொன்று அவன் போட்டிருக்கிறான்னு சொல்லி வனத்துறைக்கு ஒரு பெரிய புகார் அளித்து வனத்துறை வந்து அதன் மேல நடவடிக்கை எடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். அதுவும் ஒரு விதமான அச்சுறுத்தல். இங்க வர நீ எங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிற, எங்களுக்கு எதிராக பாடிட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை அவங்க கொடுத்தாங்க. ஆனால் இந்த 2 கைதுகளும் வளமைக்கு மாறாக வேடனுடைய புகழை பல மடங்கு உயர்த்தி விட்டது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரியான புலிப்பல் விஷயங்கள்லாம், இந்த புலிப்பல் எங்க இருந்து வந்ததுன்ற ஒரு கேள்வி, அந்த விசாரணை, அதுக்கப்புறம் தானே கைது பண்றது அப்படிங்கிறது உடனடியாக பண்ணுவாங்களா? கைது உடனடியாக பண்ணிட்டாங்க. கைது பண்ணிய பிறகுதான் அவர் வந்து இது வீடியோலாம் காட்டுறாரு. அவர் இது எனக்கு எந்த ரசிகர் எனக்கு கொடுத்தது, அவர் கொடுக்குற போதே எனக்கு இதை நான் விலை உயர்ந்தது, இதை நான் வாங்கும்போது இதுக்கு ரசீதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ரசீதெல்லாம் கொடுத்து தான் அவர் வாங்கியிருக்கார். இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு அவருக்கு தெரியல. அந்த ரசிகர்களுடைய நினைவா அவர் கழுத்தில் வந்து நான் போட்டிருந்தேன், இது சட்டப்படி தவறுனா இனிமேல் நான் போட மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து எழுதி கொடுத்துட்டார். இதுக்கப்புறமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாலக்காட்டை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் மினிமோல் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து இந்திய பிரதமரை மிக மோசமாக விமர்சித்து விட்டார். இவர் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர், இவர் விடுதலை புலிகளோடு தொடர்புடையவர், இவர் மேல என்ஐஏ விசாரணை நடத்தணும்னு சொல்லி அமித்ஷாவுக்கு நேரடியா ஒரு புகாரும் மாநில காவல்துறைக்கு ஒரு புகாரும் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு என்ன செய்யறாங்கன்னா, என்ஆர் மது RSS கேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர், அவர் வந்து மிக கடுமையான குற்றச்சாட்டை கொடுக்கிறார். இந்த நாட்டை துண்டாட நினைக்கிறவர்களின் பிடியில் வேடன் இருக்கிறார், அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் இவர் வந்து இந்த பாடல்கள் எல்லாம் வந்து அரசு எந்திரங்களுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக, சாதிய கட்டமைப்புக்கு, மத கட்டமைப்புகளுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு எதிராக பாடல்களை புனைகிறார். இவர் குறிப்பாக RSS சங்க பரிவர் இயக்கங்கள், பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் வந்து முன்வைத்தார். அந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. இது ஒரு விதமான அச்சுறுத்தல். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா KC சசிகலான்னு ஒரு அம்மா, அவங்க என்ன அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்னா இந்து வேதிக் அமைப்பு, ஒரு அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இவர் வந்து ராப் பாடல்களை பாடுறாரு, இந்த ராப் இசைக்கும் SC ST மக்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இவர் அவர்களுக்காக பரிந்து பாடுறாரு, இவர் வேணா வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருக்கலாம், ஆனா அவர் வந்து இந்த ராப் இசை என்பது எந்த வகையில் SC ST பீப்புளோடு சம்பந்தப்படுத்தப்பட்டது, அதனால அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இவர் வந்து அரை நிர்வாணமா திரண்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில அவர் வந்து பாட்டு பாடுறாரு, இது வந்து ஒரு பப்ளிக் நியூசன்ஸ், இவரை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேசினாங்க. மேற்சட்டை இல்லாம பாடினது ஒரு பெரிய சர்ச்சையாகவே கூட பார்க்கப்பட்டது. ஏன்னா இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் அந்த அம்மாவை பார்த்து, மேற்சட்டை இல்லாமல் பூநூல் வெளியில தெரியறதுக்கு புல்லட்ல போறீங்களே, அதெல்லாம் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் இல்லையா? கேரளாவில் சில இந்த கோவில்களில் கூட நுழையும் போது சட்டை இல்லாம வரணுங்கிற மாதிரி, சட்டை இல்லாம உள்ளுக்குள்ள வரணுங்கிறீங்க, சட்டையை கழட்டிட்டு தான் உள்ள வந்து சாமி கும்பிடுங்கிறீங்க, திருச்செந்தூருக்கு போனா சட்டையை கழட்டிடுறீங்க, எது கழட்டுறீங்க? அதெல்லாம் அநாகரிகம் இல்லையா? அப்போ நான் கேட்கிறேன், அது அரை நிர்வாணம்னு எங்கேயும் சொல்ல, நம்பூதிரிகளும் பிராமணர்களும் சட்டை போடாம பொது வெளியில நடமாடலாம், கோயிலுக்குள்ள நடமாடலாம், அவ்வளவு ஆயிரக்கணக்கான பெண்கள் வர்ற இடத்துல பேர் பாடியோட நீங்க நிக்கலாம். ஒருத்தர் வந்து பேர் பாடியோட ஒருத்தர் வந்து பொது மேடையில ஏறி பாடுனா அவன் தப்பானவனா? நான் கேட்கிறேன். அதனால இந்த மாதிரியான அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள், RSS சங்க பரிவர் இயக்கங்களை சேர்ந்தவர்கள், அவன் மேலும் அடக்க முடியாதவனாக, மேலும் மக்கள் மத்தியில் தொடர்ந்து இயங்குகிற ஒரு கலைஞனா வளர்ந்து வர்றதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஒரு பாலியல் புகாரை அவர் மேல வந்து கொண்டு வராங்க. அந்த பாலியல் புகாரை பத்தி பேசுவோம்னா, அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கலை அனுபவம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால இந்த ரேப் பாடல் அப்படி இந்த ரேப் இசை இல்லை இந்த ரேப் பாணி அப்படிங்கிறது முதல்ல எங்க இருந்து வருது, அது ஏன் வந்து அதிகமா
இப்ப பரவுது. குறிப்பாக அது ஏன் எதிர்க்கப்படுது? இந்த மாதிரியான ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதை ஆதரிக்கலாமா எதிர்க்கலாமாங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கும்ல. இல்ல இதுல வந்து இங்க பாருங்க, கலைஞன் அப்படிங்கிறவன் தன்னுடைய உணர்வுகளை வெளிக்கொண்டு வர்றவன் கலைஞன். புரியுதா உங்களுக்கு? இந்த ராப் இசை அப்படிங்கிறது வந்து அடிமட்டத்தில் ஒடுக்கப்பட்ட, அழித்து வைக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து எழுந்து வருகிற ஒரு வகையான இசை. இது உலகம் முழுசுமே வந்து இருக்கு. உலகம் முழுக்கமாவே இந்த வடிவம் தானா, இல்ல நம்ம நாட்டுல மட்டும் இந்த வடிவம் இருக்கு? இது நம்ம நாட்டுக்குரிய வடிவம் இல்லை, உலகம் முழுதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களோட ஒரு வடிவம். அவர்கள் தங்களுடைய குறையை, இப்ப வந்து 50 சென்ட் அப்படின்னு ஒரு ஒரு ராப் இசை பாடகர் இருக்காரு. அவர் வந்து என்னன்னா சிறையில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பாடலா பாடுவார். புரியுதா உங்களுக்கு? அப்ப தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை, தான் கண்ட உண்மைகளை தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கடத்துவதற்கான ஒரு இசை வடிவமா தான் இதை வந்து பார்க்கணும். ஓகேதான். ராப் அப்படிங்கிறது வந்து ஒரு விடுதலைக்கான இசை வடிவமாவே இருக்கின்றனால தான் அவங்க அதை கையில் எடுக்கிறாங்க. அதை கையில் எடுக்கிறாங்க. பாரம்பரிய மக்களுடைய இசையை ஒதுக்குறதுக்காக கிடையாது. இது வந்து நீங்க கர்நாடிக் சங்கீதம் கத்துக்கணும், அந்த கர்நாடக சங்கீதத்துல இந்த ரீத்த கவுளி ராகத்துக்கு இப்படி சுதி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னா நீங்க சட்டத்திட்டம் போட்டு வச்சிருக்கீங்கல்ல, உங்க சட்டத்திட்டங்கள் எதுவும் தேவையில்லை. உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், டிப்ரெஸ்டு பீப்புள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு கலை வடிவம் தான் ராப் இசை. சுதந்திரமான இசை வடிவம், சுதந்திரமான இசை வடிவம். விடுதலைக்காக அது பாடுகிற போது உலக மக்கள் வந்து, ஒடுக்கப்பட்ட மக்கள், அழித்து வைக்கப்பட்ட மக்கள் அதை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா இந்த பூமி பந்தில் இன்னைக்கு வந்து சுகபோகமா வாழ்றவன், ஒரு முதலாளித்துவ சிந்தனையோடு இங்க வாழ்றவன், கார்ப்பரேட் சிந்தனைகளோடு இங்க வாழ்றவன் 20% பேருன்னா 80% பேரு உழைக்கும் மக்களாகவும் அன்றாடம் காட்சிகளாகவும் மிகவும் வறுமையில் வாழ்கிறவர்கள் தான் உலகம் பூராவுமே இருக்கான். ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறான், இனப்படுகொலை செய்யப்படுகிற மக்களாக இருக்கிறான். இப்போ அவர்களுக்கான விடுதலை அரசியலை முன் வச்சு ஒருத்தன் பாடுகிற போது அவன் கொண்டாடப்படுறான். அப்படித்தான் கேரளாவில் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, மத துவேஷத்துக்கு எதிராக வேடன் பாடுகிற போது கேரள இளைஞர்கள் அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதை வந்து அடக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவனுடைய கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரை வந்து சிதைக்கணும், அவன் மேல வந்து ஒரு அருவருப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெண்ணை வந்து குற்றச்சாட்டு முன்வைக்க வைக்கிறாங்க. என்னன்னா, ஏற்கனவே வேடன் வந்து நிறைய கான்செப்ட் பண்ணாலுமே கூட அவர் அண்மை காலத்தில் தான் நிறைய திரைப்படங்களில் வந்து பாடுறதாக இருக்கட்டும். இப்போ அண்மையில் கூட நரிவேட்டை படத்தை கூட ஒரு பாடல் பாடியிருந்தார். ஸோ அந்த வளர்ச்சி நேரத்தில் வந்து இந்த மாதிரி சர்ச்சைகள் வர்றதுக்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் ஒரு கட்சி அல்லது ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி அது தொடர்புது? இல்லைங்க தம்பி, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வேடன் அப்படிங்கிறவர்களுடைய பாடல் எதுக்கு எதிராக இருக்குன்னா, சாதியத்துக்கு எதிராக இருக்குது, மத துவேஷத்துக்கு எதிராக இருக்குது. இப்போ இந்துத்துவவாதிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து அரசியல் பண்ணுறாங்க, அதை வேடன் எதிர்க்கிறான். கிறிஸ்துவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்க, அதை வேடன் எதிர்க்கிறான். இந்துத்துவத்துக்கு எதிராக அவன் பாடல்கள் இருக்கு. புரியுதா நான் சொல்றது? அப்ப இவனை ஒடுக்கணும்னு யாரு நினைப்பா? அவங்க தானே நினைப்பாங்க. இவனை அழிக்கணும்னு யாரு நினைப்பாங்க? அவங்க தானே நினைப்பாங்க. ஆனா வேடன் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா? இல்லைங்க, உண்மை இல்லைன்னு தான் இப்ப நான் சொல்ல வர்றேன். இப்ப இவர்கள் அழிக்க வேண்டும், அவனை இல்லாமல் செய்து விட வேண்டும், அவன் குரலற்றவர்களின் குரலாய் இருக்கிறத அந்த குரலை அறுத்து வீச வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய நோக்கம். நீங்க வரலாறு முழுதும் பாத்தீங்கன்னா இவர்கள் படுகொலை செய்வதற்கும் தயங்காதவர்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ இவர்களுடைய அந்த கருத்தியலை எதிர்க்கிற வேடனை வீழ்த்த வேண்டும், அவனுக்கு இருக்கிற பேரும் புகழையும் சிதைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் ஒரு பெண் 2021 இருந்து நான் 2023 வரைக்கும் பழகினேன். சரி, பழகுனீங்க. அந்த காலகட்டத்தில் அவர் என்னை தவறாக பயன்படுத்தினார். நீங்க சொல்லிக்கிற காலகட்டம் வந்து பெரும் பிரபலமா ஆகாத காலகட்டம், நடந்து வந்துகிட்டு இருந்த காலகட்டம். ஆமா, அந்த காலகட்டத்தில் என்னை அவர் பல முறை தவறாக பயன்படுத்தினார்னு அந்த பொண்ணோட குற்றச்சாட்டு இருக்கு. 2024 2025 வரைக்கும் நீங்க ஏன் இந்த குற்றச்சாட்டை முன் வைக்கல? நான் சொல்றது புரியுதுங்களா? ரைட்டு. அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிற பெண்மணி சொல்றாங்க, 2022 மார்ச் ஜூன் காலகட்டத்தில் என்னோட வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு, எங்க வீட்டுல என்னுடைய படுக்கை அறையில என்னை வந்து அவர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்க வீட்டுக்கு நீங்க கூப்பிட்டு உங்க
பெட்ரூம்ல உங்களை எப்படி ஹராஸ்மெண்ட் பண்ண முடியும்? திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி என்னை வந்து ஏமாற்றி விட்டார். நீங்க என்ன சின்ன பிள்ளையா? நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க. ஒரு ஒரு மைனர் கிடையாது நீங்க உங்களை ஏமாத்துறதுக்கு. ஒரு டாக்டருக்கு படிச்ச ஒரு மெச்சூர்டு பொண்ணு ஒண்ணு உங்களை வந்து ஒரு வார்த்தை சொல்லி ஒருத்தன் ஏமாத்திட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு தடவை ஒருத்தர் என்னைய ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, என்னால் வந்து அவரை வந்து இது பண்ண முடியல, என்னை வந்து அவர் வந்து வலுக்கட்டாயமாக என்னை இந்த மாதிரி செஞ்சிட்டாருன்னு சொன்னால் ஓகே. 2021 2023 வரைக்கும் தொடர்ச்சியாக என்னை பல முறை என்னுடைய வீடு அப்புறம் பல நிகழ்ச்சிகளுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போன இடத்துல எல்லாம் என்னை வந்து வலுக்கட்டாயமாக என்னை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னால் இது நம்புற மாதிரி இருக்கா? சொல்லுங்க பாப்போம். பழகி இருக்கலாம். எஸ், புரியுதா நான் சொல்றது? அவருக்கும் உங்களுக்கும் நட்பு இருந்திருக்கலாம். அது லிவிங் டுகெதர் நட்பு மாதிரி வந்து இருந்திருக்கலாம். லிவிங் டுகெதரா வாழ்றவங்க 2 பேர் இருக்காங்க. ஒரு 5 வருஷம் வாழ்றாங்க, 3 வருஷம் வாழ்றாங்க, 1 வருஷம் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்குள் ஏதோ முரண்பாடு ஏற்படுகிற போது அவங்க ஃப்ரெண்ட்லியா வந்து பிரிஞ்சுக்கிறாங்க. இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிறதுனுடைய இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னா இந்த பிரிவதற்கான உரிமை இருக்கிறது தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப 2023 நீங்களும் அவரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிட்டீங்க. 2024 2025 காலகட்டத்தில் நீங்க எந்த குற்றச்சாட்டையும் எங்கேயுமே வந்து முன் வைக்கல. இதுக்கு நடுவுல ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு ஐடி உருவாக்குறாங்க. ஹராஸ்மெண்ட் எகெயின்ஸ்ட் விமன், எகெயின்ஸ்ட் விமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் உருவாக்குறாங்க. அந்த பக்கத்துல வேடன் குறித்த வேடன் இப்படியெல்லாம் வந்து பண்ணாரு, இப்படியெல்லாம் வந்து செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை வந்து போடுறாங்க. அதை போட்டது யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பதிவை போடுறாங்க. போட்டதும் வேடன் த வேர்டு அப்படின்னு ஒரு 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 கணக்குல இருந்து வந்து வேடன் வந்து இது போல வந்து நடந்ததா நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, என்னோட நட்பில் இருந்தது உங்களுக்கு வந்து தொந்தரவா இருந்துச்சு அப்படின்னு நீங்க கருதுறீங்க அப்படின்னு சொன்னா, அதற்காக நான் பகிரங்கமா உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேடன் போட்டதா ஒரு பதிவு வந்து போடப்பட்டுச்சு. அதுல ஆனா அது அவருடைய கணக்குல இருந்து போடப்பட்டதா? அது எனக்கு அந்த ஆய்வு நம்ம செய்யல. நான் சொல்றேன், நான் வந்து வாசித்த விஷயங்கள்ல இருந்து சொல்றேன். அந்த பதிவை நடிகை பார்வதி, அதாவது மீட்டு இயக்கத்தில் ரொம்ப தீவிரமா இயங்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணிய செயல்பாட்டாளரா தன்னை காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு ஆகச்சிறந்த நடிகையா இருக்கிற மதிப்புக்குரிய பார்வதி அவர்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு லைக் போட்டாங்க. ஏன் அந்த லைக் போட்டேன்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, ஆணும் பெண்ணும் இணைந்து நட்பு ரீதியாகவே பல நேரங்களில் தவறுகள் செய்கிறார்கள். உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை பெண்ணுக்கு ஏற்படுத்தி அவளோடு உடல் ரீதியான பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டு அவர்கள் பிரிகிற போது ஆண் அதை ஒத்துக்கிறது இல்லை. நாங்க 2 பேரும் நட்பா தான் இருந்தோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதே இல்லை. ஒருத்தன் வந்து ஆமா அப்படி நான் உன்கிட்ட நடந்தது உனக்கு மன வலியை ஏற்படுத்தி இருந்தால், உனக்கு சங்கடத்தை உருவாக்கி இருந்தால் நீ என்னை மன்னிச்சுக்கன்னு ஒரு ஆண் சொல்றத நான் வந்து வாழ்த்துறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப அவங்க மிரட்டப்படுறாங்க, பார்வதி மிரட்டப்படுறாங்க. மிரட்டப்பட்டு அந்த லைக்கை அவங்க எடுத்துடுறாங்க. இதெல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள். அந்த லைக்கை அவங்க எடுத்துடுறாங்க. பார்வதி போன்றவர்கள் லைக் பண்ணா அது வேடனு மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுக்கு எதிரானதா அமைஞ்சிரும். குற்றச்சாட்டு நீர்த்து போன மாதிரி ஆயிரும்னு பார்வதி மிரட்டப்பட்டு, பார்வதி மிரட்டப்பட்டாங்களா இல்ல ரெக்வஸ்ட் பண்ணப்பட்டாங்களா இல்ல பார்வதிக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா பார்வதி அந்த லைக்கை நீக்கிடுறாங்க. ஏன் நீக்குனீங்கன்னு 1,00,000 கேள்விகள் இணையத்தில் எழுது. அதுக்கும் அவங்க அங்கங்க அப்படி இப்படியுமா பதில் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டை தீக்கக்கரை காவல் நிலையத்தில் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க வேடன் மேல. அந்த குற்றச்சாட்டுல இந்த ஃபேஸ்புக் ஐடி இருக்குல்ல, இந்த ஐடியில என்னென்னலாம் அந்த பொண்ணு தன்னை இதெல்லாம் செஞ்சாரு இதெல்லாம் செஞ்சாருன்னு குற்றம் சொல்லி இருக்குதா பதிவு செஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த குற்றச்சாட்டுகளை, அதே குற்றச்சாட்டுகளை இந்த பொண்ணு வைக்குது. இதே நேரத்தில் ஒரு யூடியூப் சேனலை சந்திச்சு முதுகு பக்கமா உட்கார்ந்து ஒரு பெண்ணு
வேடனுக்கு எதிராக பேசுது. அந்த பெண் யாருன்னு அவங்க காட்டலை. ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில் உட்காந்து ஒரு பெண்ணு பேசுறதையும் காட்டுறாங்க. ஆனா இந்த டாக்டர் கிடையாது. அது புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வலை வேடன் என்கிற அந்த ஆகச்சிறந்த ஒரு புரட்சி பாடகனை வீழ்த்துவதற்கான வலை. இந்த வலை என்பது மக்களினுடைய வலியை, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக நிற்கிற ஒரு கலைஞனை வீழ்த்துவதற்கான ஒரு சூழ்ச்சி வலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே எளிமையா புரியும். பல பேர் பல கேள்விகளை இங்க முன்வைக்கிறாங்க. இதுல இன்னொரு பார்வை ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடதுசாரிகளும் இணையதளங்களில் இருக்கிற நண்பர்களும் ஒரு அச்சத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அது என்ன அச்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படுபாவிகள் வேடனை பாடவிடாமல் செய்துவிட வேண்டும், வேடனை இல்லாமல் செய்துவிட வேண்டும், அவன் குரலை நெறித்து விட வேண்டும் என்று விரும்புகிற படுபாவிகள் வேடனை ஒரு கொலையாளியாக மாற்றி அவனை நிரந்தரமா உள்ள கொண்டு போய் வைக்க போறாங்க. ஒரு ஆயுள் தண்டனை கைதியா அவனை மாத்த போறாங்க. அதாவது அவர் மேல கொலை குற்றம் சாட்டப்பட போகுது, அப்படி ஒரு அபாயம் வரலாம் அப்படின்னு பயப்படுறாங்க. எல்லாருமே இணையதளங்கள்ல பகிர்ந்துக்கிறாங்க. என்னையா அந்த கொலை குற்றம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல, இந்த வேடன் மேல குற்றச்சாட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த மருத்துவ பெண் இருக்கல்ல, அந்த பெண்ணை கொலை செய்து விடுவார்கள். தன் மீது புகார் கொடுத்த பெண்ணை கொலை செஞ்சு அந்த கொலை பழிய வேடன் மேல தூக்கி போடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அது இன்னமும் இவனை இப்ப இவரை ஒரு கேரக்டரை சிதைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. வேடன் கெட்டவன், ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னு ஆக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. ஆனா மக்கள் அதை ஏற்கல. இப்ப இந்த திருப்புறாங்க, ரிவர்ஸா திருப்பி இந்த பொண்ணை கேள்வி கேட்கிறாங்க. உனக்கு என்ன வயசாகுது? உன் வயசுக்கு இங்க இருந்து நீ கோழிக்கோடுக்கு போனியா? எதுக்கு போன? அங்க போய் தனியா ஒரு ஆம்பளையோட எதுக்கு இருந்த? அதுக்கப்புறம் அவன் கூப்பிட்ட இடத்துக்குலாம் ஏன் போனேன்? உங்க வீட்டுல கொண்டு போய் உங்க அப்பா அம்மாவெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி உங்க வீட்டுல 3 நாள் வச்சிருந்தீங்க, எதுக்கு வச்சிருந்த அப்படிங்கிற கேள்வியை பொது வெளியில எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சதும் இந்த பெண்ணை வைத்து வேடனை சிதைச்சிடலாம்னு நினைச்சவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இப்ப அதுக்குத்தான் சொல்றாங்க, இந்த இணையதள வாசிகள், இந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்ன பயப்படுறாங்கன்னா, இவர்கள் இந்த இடத்தில் தோல்வி அடைந்து விட்டார்கள். இப்ப காவல்துறை அதிகாரி ஏசிபி சிஜு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இன்னும் அந்த பொண்ணுகிட்ட நேரடியா வாக்குமூலம் வாங்கல, நாங்க வாக்குமூலம் வாங்கணும், அதுக்கப்புறமா டிஜிட்டல் ஆவணங்கள் எதாவது இருக்குன்னு நாங்க சேகரிக்கணும், அதுக்கப்புறம் நேரடி சாட்சியங்களை நாங்க திரட்டணும், அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் சரியா இருந்தா தான் நாங்க வேடனை கைது செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இதுவும் எதிர்த்தரப்புக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கிடுச்சு. இப்ப கேரள மக்கள் தொடர்ச்சியா இந்த பெண்ணை அப்படியே உள்டவா திருப்பி இந்த பெண்ணை கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேள்வி கேட்டதும் அந்த புகார் கொடுத்த தரப்பு ஜெர்க் ஆயிடுச்சு. ஐயோ, நம்மளை குற்றச்சாட்டு நம்ம மேல வைக்கிறாங்களே மாநில மக்கள், இளைஞர்கள் எல்லோருமே, இணையதளங்கள் முழுசும் குற்றச்சாட்டு கொடுத்த பெண்ணை தான் கேட்கிறாங்க. நீ என்ன சின்ன பிள்ளையா? நீ என்ன மைனரா? டாக்டருக்கு படிச்சவ தானே, டாக்டருக்கு படிச்சவளுக்கு புத்தி எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க. எதுக்கு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்? சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன், அவன் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டான்னு சொல்றியே, ஓ வீட்டுல எப்படி ஹராஸ்மெண்ட் பண்ண முடியும்? இந்த கேள்விகளை வச்சதும் அவங்க திகச்சு நிக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல தான் இந்த பெண்ணை கொலை செய்தால் அவன் மேல கொலைப்பழியை போட்டு அவனை ஒரு ஆயுள் தண்டனை கைதியா மாத்தி வாழ்நாள் முழுவதும் அவனை சிறைப்படுத்தி விடலாம் அப்படின்னு திட்டம் போடுவாங்க அப்படின்னு இணையதளங்கள்ல எல்லாம் பேசுறாங்க. சங்க பரிவார இயக்கங்களுக்கு எதிராக பேசுகிற இடதுசாரிகளும் இவற்றை அங்கும் இங்குமாக பதிவு செய்கிறார்கள். வேடனை முடக்குவதற்காக, வேடனுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனால் எல்டிஎஃப் ஆளுங்கட்சியான, கேரளாவுடைய ஆளுங்கட்சியான இடதுசாரி கூட்டணி தங்களுடைய வளர்ச்சிக்கு வேடனை பயன்படுத்திக்கிறாங்க, ஒரு டூலா மாத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் கூட வர தொடங்கியிருக்கு. இல்ல, அது நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆனா என்னன்னா, கேரளாவை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய இடதுசாரி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாதியத்துக்கு எதிராக பேசக்கூடிய கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்துத்துவ சங்க பரிவார இயக்கங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படின்னு சொன்னா
அப்ப அந்த கருத்துக்களை தான் தன் கருத்துக்களை ஏற்று ஒருத்தன் பாடல் இயற்றி மக்கள் மத்தியில வந்து பாடுறான் அப்படின்னு சொன்னா அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுத்தானே ஆகணும். அதை எப்படி எதிர்க்க முடியும்? அவரை தன்னுடைய வளர்ச்சிக்காக அவர் பயன்படுத்திக்கிறாங்க. மற்றபடி அவர் மீதான குற்றச்சாட்டுகள் கூட உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க அதை வந்து நடவடிக்கை எடுக்காம தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்துருமே. இல்ல, அது வந்து வாய்ப்பு குறைவு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றச்சாட்டுகள் உண்மையா இருக்கிற பட்சத்தில் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை வந்து உறுதி. இப்ப கஞ்சா இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவுடா கஞ்சா இருக்குன்னா 6 கிராம் இருக்குன்னாங்க. இப்ப வேடன் வந்து என்ன சொன்னாரு? பொதுமக்கள் மத்தியில தோன்றி அவன் சொல்றான், ஆமா எனக்கும் எனது நண்பர்களுக்கும் கஞ்சா பழக்கம் இருந்தது உண்மைதான், அதை நான் ரொம்ப பெரிய தப்பு, இனி ஒருபோதும் அதை பயன்படுத்தக்கூடாது, அது உடல் நலத்துக்கு கேடு, மனநலத்துக்கு கேடுங்கிறத நான் உணர்ந்துட்டேன். என்னை பின்பற்றுகிற இளைய தலைமுறை பிள்ளைகள் போதைப் பொருள்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அவர் வந்து பொது மேடையிலேயே மன்னிப்பு கேட்டு அறிவிக்கிற போது அவரை விடுதலை செய்யாம என்ன செய்வீங்க? ஒரு செய்த தவறை உணர்ந்து திருந்தும் போது நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கணும் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா சமூக சீர்திருத்த விரும்பக்கூடிய வேடன் மாதிரியான நபர்கள் ஏன் இந்த மாதிரியான பழக்கங்கள்ல ஏதோ ஒண்ணுல வந்து அவங்களுடைய பலவீனத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது முற்போக்குவாதிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். இந்த மாதிரியான பலவீனங்கள் தேவையா? இந்த மாதிரியான பலவீனங்களை வச்சுக்கிட்டே நம்ம வந்து எப்படி சமூக சீர்திருத்தத்தை செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி. தம்பி, ஒருத்தர் பிறந்து வளர்கிற சூழல்னு ஒண்ணு இருக்கு, புரியுது உங்களுக்கு? வேடன் வந்து அவர் வாழ்விடமே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் பக்கத்துல குடிசை போட்டு அந்த குடிசையில தான் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து இருந்திருக்காங்க. சொர்ண பூமி அப்படின்னு அந்த பகுதிக்கு பேரு. ஆனா குடிசையில இருந்திருக்காங்க. ஆமா, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் வாழ்றாங்க. அந்த சூழலில் வாழுகிறவர்கள் எப்படி வாழ்வாங்க? ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஏதாவது ஒரு சூழல்ல அடிமையா, அந்த சூழல் தான் அவனுடைய வாழ்நிலையை நிர்ணயிக்குது. அதுல இருந்து அவன் வெளியில வந்துதான் இதையெல்லாம் உணர்வான் அவன், புரியுதுங்களா? சமூக தாக்கம் அப்படிங்கிறது அந்த பகுதியில் ஒரு பாடகர் இருந்திருக்காரு. அந்த பாடகரை இவன் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். பள்ளி படிப்பை இடைநிறுத்தம் செஞ்சவன். ஆனா அவனுடைய பாடல் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு தெரியுமா? கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு பாடம் ஆயிருக்கு இன்னைக்கு, புரியுதா உங்களுக்கு? அப்ப பள்ளி படிப்பை இடைநிறுத்தம் செஞ்ச ஒருத்தன் என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள்ல இருப்பான்? கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறி வருவான். அவன் திருந்தி தான் வந்துகிட்டு இருக்கிறான். அவனுடைய பாடல்கள் மனித நேயத்தை பாடுது, புரியுதா உங்களுக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகளுக்கு எதிராக மட்டும் பேசல, அவன் அமெரிக்காவுக்கு எதிராகவும் பேசுறான், அவன் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பேசுறான். உலகம் முழுவதும் ஒடுக்கப்படுகிற நாடுகளின் பிரதிநிதியா நின்று அவர்களுடைய ரணத்தை, அவர்கள் வேதனையை, அவர்கள் சொட்டுகிற இரத்த கண்ணீரை அவன் பேசுகிறான். புரியுதா நான் சொல்றது? சிரியாவுக்கு ஆதரவாக பேசுகிறார், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்து அவர் வந்து பேசுறார். அதனால வேடன் தன்னை முழுமையாக ஒரு இடதுசாரியாக, தன்னை முழுமையாக ஒரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலக மக்களின் பிரதிநிதியா தன்னை முன்னிறுத்திட்டு இருக்கான். இது ஒட்டுமொத்தமா இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு, RSS சங்க பரிவார இயக்கங்களுக்கு எதிரானது. அவர்கள் வேடனை வீழ்த்தி விடுவார்கள். ஒருவேளை நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, ஒருவேளை இடதுசாரி கட்சியா இருக்கிற CPM கேரளாவில் இல்லாமல் இருந்தால் வேடன் என்றைக்கோ வீழ்த்தப்பட்டிருப்பான். புரியுதுங்களா சொல்றது? இப்ப அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறத பினராயி விஜயினுடைய அரசு தான் வந்து அவங்களுக்கு இடைஞ்சலா இப்ப இருக்கு. ஆகவே வேடன் காப்பாற்றப்படுகிறான், வேடன் தொடர்ந்து தன் பாடல்களை இயற்றுவதற்கான வாய்ப்பை பெறுகிறான், வேடன் தொடர்ந்து மக்களை சந்திக்கிறான் அப்படின்னு சொன்னா அதற்கு இடதுசாரி இயக்கங்களும் இடதுசாரி சிந்தனையாளர்களும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய CPM கட்சியும் காரணமா அமையுமே ஒழிய இந்த RSS சங்க பரிவார இயக்கங்கள் அவரை உயிரோடு விடாது. பொதுவாக வேடர்கள் வலை விரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேடனுக்கு இந்துத்துவனர் ஒரு சதி வலையை விரிச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. என்ன இருந்தாலும் அதுல இருந்து அவர் எப்படி வெளிவராரு, அவருடைய போராட்டம் எவ்வளவு தூரம் தொடருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய நிறைய கருத்துக்களை பகிர்ந்தோன்னே ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.